பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை தயவு செய்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபோன் நம்பர், இந்த நம்பரில் சாட்சியை எழுதி அனுப்புங்கள். வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்புங்க. அந்த சாட்சிகள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய, அதாவது தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே ஆகும், அவராலே ஆகும், இந்த காரியம் அவராலே ஆகும், இந்த சூழ்நிலை அவராலே சரியாகும். நீங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது யாரால ஆகும், இது எப்படி நடக்க போகுது, என்னுடைய சம்பளத்தால கண்டிப்பா இதை செய்ய முடியாது, என்னுடைய ஞானத்தினால இதை செய்யவே முடியாது, இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கும்போது இது நடக்கவே நடக்காது, இது எப்படி நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இது எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க சந்தேகத்தோட ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. உங்க பலத்தினால அல்ல பராக்கிரமத்தினால அல்ல. ஐயோ, நான் எல்லா பலத்தையும் பிரயோஜனப்படுத்திட்டேன், இல்லையே பாஸ்டர், நான் எல்லா முயற்சியும் எடுத்த நடக்கலையே, அதைத்தான் ஏசப்பா சொல்றாங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாரால் ஆகும் என்றால் இது கர்த்தரால் ஆகும். நீங்க நினைக்கலாம், இந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றவே முடியாது பாஸ்டர், எத்தனையோ பேர் முயற்சி எடுத்து நடக்கல, இந்த காரியத்தை எத்தனையோ பேர் துவங்கி நடக்கல. உங்களுடைய இருதயம் முழுக்க, உங்களுடைய யோசனை முழுக்க இது நடக்காது, இது யாரால நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு கரத்தை பிடிச்சி வாக்கு கொடுக்கிறாரு, அவராலே ஆகும், அவராலே ஆகும். சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து, உம்மாலே ஆகும், உங்களால் ஆகும், என் தேவனாலே ஆகும், அவராலே ஆகும். உங்களுடைய பலத்தால் முடியாதது, உங்களுடைய பராக்கிரமத்தினால முடியாதது, நீங்க பணம் செலவு பண்ணி முடியாதது, நீங்க கவுன்சிலிங் கொடுத்து முடியாதது, நீங்க முயற்சி எடுத்து முடியாதது, நீங்க ராத்திரி பகலா உழைச்சும் முடியாத அந்த காரியத்தை ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆவி அதை செய்து முடிக்க போகிறது. ஆமென்.